ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இத காணாம போற குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல படமா இது நாங்க எடுத்துக்கிறோம். நல்ல ஃபேமிலி கதையா இருந்துச்சு. இந்த மாதிரி கதையோ கதைக்களமோ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. குழந்தை எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. நடுவில் இந்த ஃபெர்டிலைசே சென்டரோட பிசினஸ் பத்தி பேசினாங்க. அது நல்லா இருந்துச்சு. குழந்தை பிறக்கலையா அதை கேட்டுட்டே இருக்காங்கல்ல, அந்த மாதிரி மேரேஜ் ஆனவுடனே குழந்தை பிறக்கலையா அந்த மாதிரி கேக்குறது, அது வந்து சோஷியல் பிரஷர் ஆயிடுச்சு. இது அவருக்கு ஒரு கம்பேக் மூவியாவே இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து செம சூப்பரா இருக்கு. இத காணாம போற குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல படமா இது நாங்க எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு தாயோட சென்டிமெண்ட் ரொம்ப வேற லெவல். படம் சூப்பரா இருக்கு. அகர்வாலோடைய சீன் செம. ஹீரோயினி நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இதுல வந்து எனக்கு முழுக்க முழுக்க புரிஞ்சது, காணாம போற ஒரு குழந்தைங்கள எந்த லெவல்ல தேடி கண்டுபிடிக்கணும்ன்றது இந்த படத்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட குழந்தைகளை பாதுகாப்பா பாத்துக்கலாம். மூவி நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அதர்வா வாஸ் ரியலி குட் அண்ட் தி ஹீரோயின் ஆல்சோ வாஸ் ரியலி குட். ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த ஹீரோயினை வந்து லூசுன்னு கூப்பிட்டு அந்த ஹீரோ வந்து ஒரு மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி நான் வந்து அப்புறம் வந்து மாதிரி நல்ல ஃபேமிலி கதையா இருந்துச்சு. ஸோ ஐ லைக் தட் பார்ட். அண்ட் எப்படி ஒருத்தர சப்போர்ட் பண்ணாங்க அதெல்லாமே எனக்கு பிடிச்சிருச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. சரி, ஓகே, ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்னு எனக்கு ரொம்ப வெரி சேட். ஒரு அம்மாக்கும் ஒரு குழந்தைக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் பிளஸ் அது வந்து அவ்வளோ டீப்பா இருந்துச்சு. அந்த கனெக்ஷன் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவங்க அம்மா வந்து பார்த்த உடனே லைக் ஒரு ஃபீலிங் வரும்ல, இது என்னோட குழந்தை தான், அந்த மாதிரி ஒரு ரொம்ப எமோஷனலான கதை. படம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப யூனிக்கான கான்செப்ட் இது. இந்த மாதிரி கதையோ கதைக்களமோ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை. அண்ட் கரண்ட்லி நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான மூவி இது. மியூசிக்கா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், ஹீரோயின் கேரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரைசேஷன் இது எல்லாமே. அண்ட் கதையை நகர்த்தி கொண்டு போன விஷயமும் சரி, ஸ்கிரீன் பிளேவும் சரி, ஓவரால் டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான பெஸ்ட் மூவியா அது. இதுல நிறைய கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் இருந்தது. அதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா இருந்துச்சு. என்னதான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கெஸ் பண்ணிட்டு இருப்போம், இந்த மாதிரி தான் போகுதுன்னு நினைச்சிட்டு, பட் சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கண்டிப்பா இது அதர்வாவோட கம்பேக்னே சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப பெரிய கேப் இருந்தது. இதுக்கு முன்னாடி நல்ல கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், ரொம்ப ஜாலியான படங்களை மட்டும் தான் இருந்தது. பட் இது சீரியஸான மோட்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தோம். ஹீரோயின் ஒரு ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் நம்ம சினிமாக்கு தேவை. அடிக்கடி நிறைய படங்கள் வரணும். வெர்சடைலான ஒரு இது. அண்ட் படமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். அண்ட் கான்செப்ட் மெயினா இதுல வந்து குழந்தைய பத்தி பேசுறதுனால வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நிமிஷா ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அதர்வாவோட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் ரொம்ப நல்லா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அப்பா அம்மா குழந்தை எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. நடுவில் இந்த ஃபெர்டிலைசே சென்டரோட பிசினஸ் பத்தி பேசியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து அது நம்ம குழந்தைன்னு சொல்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. நடுவில் 2-3 ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் வந்து சொல்றோம் நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோ பிடிச்சது ரெண்டு சென்டிமெண்ட். டிஎன்ஏ படத்துக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் ஆச்சு. மதர்ஹுட் அண்ட் சைல்ட்ஹுட் வெரி குட். சென்டிமெண்ட் அண்ட் அந்த குழந்தை சென்டிமெண்ட் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் சென்டிமெண்ட். அடுத்து வந்து இந்த ஃபெர்டிலிட்டி அந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே வருது இல்லை. ஸோ அதை பற்றின அவேர்னஸும், குழந்தை பிறக்கலையா அதை கேட்டுட்டே இருக்காங்கல்ல, அந்த மாதிரி. மேரேஜ் ஆனவுடனே குழந்தை பிறக்கலையா அந்த மாதிரி கேட்கறது, அது வந்து சோஷியல் ப்ரெஷர் ஆயிடும். ஸோ மைட் பி அந்த மாதிரி. இட்ஸ் ஓகே, பட் அது மாதிரி இருக்கலாம். அதனால ஒன்றும் தப்புன்னு தான் சொல்ல முடியாது. whoever wants they can take it. இது நடக்கிறது தான். ஸோ இம்பாக்ட் இது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கு. பட் இருக்கலாம் மேபி. நமக்கு அந்த சொசைட்டி பத்தி தெரியல. நல்லா இருக்கு. குட் ஃபிலிம். கம்பேக், நல்ல கம்பேக் தான். படம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கிளைமேக்ஸ்ல அந்த டெம்பிள்ல வர அந்த ஃபுல் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை கரெக்டா கனெக்ட் பண்ணி கரெக்டா காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது அவருக்கு ஒரு கம்பேக் மூவியாவே இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல அந்த ஒன்லைன் வந்து யார் தப்பு பண்ணாலும் கடைசியில பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்றத வந்து ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தெளிவா கன்வே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளா அழகா இருந்துச்சு கன்வே பண்ண விதம்.